நமது கர்மாவை உடைப்பதில் தானங்களுக்கு தனி இடம் உண்டு. தானம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொன்னாலும் எல்லோராலும் தானத்தை செய்ய முடியாது. ஆனால் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானங்களை செய்யலாம். நாம் பலனை எதிர்பார்த்து தானம் செய்வதால் எந்த பலனும் இல்லை. நாம் மனதார எந்த தானத்தை செய்தாலும் கஷ்டங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். பொதுவாக தானங்களில் பல வகை உண்டு. தானத்திலேயே சிறந்த தானமாக அன்னதானம் சொல்லப்படுகிறது. அன்னதானம் என்பது இல்லாதவர்களுக்கும் உணவற்ற ஏழைகளுக்கும் பசிக்கு உணவளிப்பதே ஆகும். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். எனவே நாம் வழங்கும் அன்னதானம் அவர்களின் பசியை போக்குவதுடன் நமக்கு ஆசீர்வாதமும் புண்ணியமும் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனப்பான்மையை அளிப்பது அன்னதானம் மட்டுமே. பசித்த ஒருவன் சாப்பிடும் பொழுது மட்டும்தான் வயிறு நிறைந்தவுடன் மனமும் நிறைகிறது. தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் தவிப்பவருக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கொடுப்பதும் அன்னதானமே. வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்னதானம் செய்வது நல்லது. நாம் சாப்பிட்ட பின் மீதம் வைக்கும் ஒரு கைப்பிடி உணவை வாயில்லா ஜீவன்கள் உண்டாலும் அது அன்னதானத்தில் சேரும். வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் செய்யக்கூடிய அன்னதானம் விஷ ஜந்துக்களிடமிருந்து நம்மை காக்கும். காக்கைக்கும் குருவிகளுக்கும் பசுக்களுக்கும் உணவளிப்பது மிகச்சிறந்த பலனை தரும். அன்னதானம் செய்யும் போது தண்ணீருடன் செய்தால் மட்டுமே அது முழுமையடையும். காக்கை குருவிகளுக்கு இரை வைக்கும் போது தண்ணீர் வைக்க வேண்டும். அன்னதானம் செய்வதன் மூலம் முன்ஜென்ம கர்ம வினைகள் மற்றும் இப்பிறவில் செய்த பாவங்கள் விலகும். இது தானங்களில் உயர்ந்ததாக கருதப்படுவதால் அளவற்ற புண்ணியத்தை சேர்க்கும். அன்னதானம் செய்வதால் தரித்திரம் விலகி செல்வம் பெருகும். பிறருக்கு உணவளிக்கும் போது ஏற்படும் மனநிறைவு நிலையான மகிழ்ச்சியை தரும்.